வணக்கம். ராசி பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். சனி பெயர்ச்சி பலன்கள் முக்கியமா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுல முக்கியமா இந்த கும்ப ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, கால் பண்ணீங்க, இல்ல யூடியூப்லயே சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க. என்னப்பா சொல்றேன், எங்களுக்கு நிறைய காசு போயிடுச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு. நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி முதல்லயே நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது வந்து அஹ், ஏழரை சனி, இந்த 7.5 வருஷங்கள், அதுவும் எஸ்பெஷலி சனி வந்து சொந்த ராசிக்கே வரும்போது எல்லா ராசிக்காரங்களும் அனுபவிக்கக்கூடிய சில பொதுவான டெண்டன்சிஸ் இந்த காசு போறதுன்றது. ஆனா அவங்க சொந்த ஜாதகத்துல அதுக்கு தசா புக்தியை பொறுத்து தான் கொஞ்சமா போதா, நிறைய போதா, இல்ல சப்போர்ட்டுக்கு வேற யாராவது உதவி பண்ணுவாங்களா, இல்ல இல்லாம இருக்குமான்றது நம்மளால சொல்ல முடியும். ஸோ உங்களோட அந்த வீடியோலயே சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களோட உணர்வு கண்டிப்பா புரியுது. ஏன்னா நம்மளும் ஏதோ ஒரு இதுல டைம்ல அந்த 7.5 சனியை அனுபவிச்சு தான் வரோம் இல்லையா? இல்ல இப்போ 7 சனி வரப்போகுது. அப்படிதான் அந்த ஒரு வாழ்க்கைன்றது ஒரு சுற்று. ஸோ அப்போ நிறைய பேர் பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பரிகாரங்கள் பொதுவா திருப்பி சுய ஜாதகம் பார்க்கணும், குலதெய்வம் யாருன்னு தெரியணும், இஷ்ட தேவதை யாருன்னு தெரியணும். அது பேஸ் பண்ணி தான் பண்ற பரிகாரங்கள் தான் கரெக்டா அப்ரோப்ரியேட்டா அமையும். ஸோ அப்படி பார்க்க முடியாத நிலைமையில என்னென்ன நம்ம பொதுவா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது வரை நான் நம்மளால ஷேர் பண்ண முடியும். இப்போ பொதுவா கும்ப ராசி அப்படின்னும் போது சனி உங்களுக்கு ராசி அதிபதி. பொதுவாக சிவன் வழிபாடு கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக கை கொடுக்கும் பொதுவாக. இல்ல நான் வந்து ஒரு வைஷ்ணவன் அப்படின்னாக்க கண்டிப்பாவே விஷ்ணு, நரசிம்மர், விஷ்ணு வர்ஷிப்பும் ஓகே தான். இல்ல எனக்கு சக்தி ரொம்ப பிடிக்கும்னா கட்டாயம் நம்ம அம்மா மாதிரி யாரும் நம்ம கூட கருணையா இருக்க முடியாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை இருக்கும். அது ஐயனாரோ, காவல் தெய்வமோ, ஏதோ ஒரு தெய்வம், அந்த நம்பிக்கை இருக்கும்போது நமக்கு அந்த தெய்வத்தோட காலை பிடிச்சிக்கலாம். இல்லைங்க நான் நாத்திகங்க அப்படின்னா, ஒண்ணு நாத்திகங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்றது இல்ல, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாதகத்துல அப்படின்னாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்வது, ஒரு ஊனமுற்றோருக்கோ, இல்ல எல்டர்லி பீப்புளுக்கோ, ஓல்டேஜ் ஹோமுக்கோ, இல்ல ஒரு விதவையானவங்களுக்கோ, இந்த மாதிரி சொசைட்டில ஒரு கொஞ்சம் அடிப்பட்டவங்களுக்கு உதவுறது பொதுவாகவே நல்ல பலன். பொதுவாக நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த நம்மளோட நம்மளோட தர்மம் கண்டிப்பா தலை காக்கும். இதெல்லாம் வந்து பொதுவா நம்ம செய்யக்கூடியது. ஸோ கும்பராசி பிசிக்கல் ஹெல்த் பார்த்துக்கணும், மென்டல் ஹெல்த் பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ பிசிக்கல் ஹெல்த்துக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது. இந்த கோவில் போய் கோவில்ல வலம் வர்றது. ஸோ நடக்கும்போது கண்டிப்பா கோவிலுக்குள்ள போகும்போது நம்ம மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருப்போம், இல்ல சைலண்ட் மோட்ல போடும், இல்ல கோவிலுக்கு செல்லே எடுத்துன்னு போகாம இருக்கிறது நல்லது. உள்ள போய் அந்த பிராகாரங்களை நடக்கும்போது நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்தியில இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கும்பராசி இப்போ உங்களுக்கு 2க்கு போற சனி மார்ச்ல, பட் ஸ்டில் ராகு வரதுனால கொஞ்சம் நிறைய மென்டல் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி இருக்கும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். காசு போறது, பணம் போறது எல்லாத்தையும் தாண்டி மென்டல் ப்ரெஷர் எக்கச்சக்கமா இருக்கும். அதுக்கு இந்த கோவிலுக்கு போறதோ, இல்ல எனக்கு கோவில் போக முடியல அப்படின்னா பக்கத்துல ஒரு பார்க் இருக்கா, நடந்து வாக்கிங் போங்க. அகைன் வாக் போகும்போது உங்களோட மொபைலை ஓரமா வச்சுட்டு ஒரு வாக்கா போங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது, ஒரு நாள் முழுக்க ஒரு ரெண்டு ரெண்டு வேளை சாப்பிடாம இருக்கிறது, ராத்திரி மட்டும் சாப்பிடுறது கொஞ்சமா, அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு நம்ம வாய்க்குள்ள போற விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது மிக சிறப்பு. வாயால பேசுறது, கடுமையான சொற்கள் பேசுறத கட்டாயமா தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அடுத்த 2 வருஷம். தவறான வார்த்தைகளோ, ஒருத்தர் திட்டுறதோ, அசிங்கமா பேசுறதோ, இல்ல சண்டை போடுறதோ முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட பிஹேவியர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கண்ட்ரோல்ல கட்டாயமா இருக்கு. சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. இப்ப சனி என்ன பண்ணுவாரு, கர்மா பார்த்து தான் கொடுக்க போறாரு, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்ல. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னாக்க, வீட்டிலேயே நம்ம எளிமையான மந்திரங்களா சொல்லக்கூடியது கட்டாயமா நான் நிறைய பேருக்கு சொல்றது அபிராமி அந்தாதி. உங்களால அபிராமி அந்தாதி ஃபுல்லா 100ம் படிப்பேன் அப்படின்னா தாராளமா உட்காந்து படிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது. அழகான தமிழ், சுலபமான தமிழ், ரொம்ப காம்ப்ளெக்ஸான செந்தமிழும் கிடையாது. ரொம்ப அழகா அபிராமி பட்டர் வந்து அம்மனோட நேர அருள் பெற்றவர். அந்த சிறப்பான அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும். ஓல் அபிராமி அந்தாதியை உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா மிக சிறப்பு. சனிக்கிழமைகள்ல கண்டிப்பா டெய்லி சொல்லுங்க, இல்ல சனிக்கிழமையில சொல்லுங்க. இல்ல எனக்கு ஃபுல்லா சொல்ல வேண்டாம், எனக்கு
அதுல ஒண்ணு வேணும் அப்படின்னாக்க அந்த மாதிரி சொல்றது பொதுவா ரெக்கமெண்ட் பண்றது இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒன்னாவது சொல்லி நம்ம ஒரு குடை மாதிரி அம்பாள் நம்மள பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய அபிராமி அந்தாதி இதோ இப்ப நான் ஷேர் பண்றேன் உங்களுக்காக. கும்பராசிக்காக இந்த அபிராமி அந்தாதி நீங்க சொல்றது ரொம்ப நல்லது. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. என்ன அருமையான அந்தாதி பாருங்க. சிவன் உங்களோட ராசிக்கு உங்களோட ஒர்ஷிப் நல்லா இருக்கும்னு சொன்னேன். இங்கே என்ன அந்த அந்தாதியில வந்திருக்கிற அம்மன் பேர் என்ன? சிவகாம சுந்தரி. அந்த சிவனையே ஆளக்கூடிய சுந்தரி. இந்த சிவகாம சுந்தரி நம்ம கூட இருக்காங்க. படையாத தனமே இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அபிராமி இருக்காங்க. அபிராமி காலை பிடிச்சுக்கோங்க. இது சுலபமான ஒரு மந்திரம். எனக்கு ரொம்ப அபிராமியை பிடிக்கும்ன்றதுனால அபிராமி அந்த சொல்லி வாழ்க்கை என்னைக்குமே கீழே போகலன்ற காரணத்தினால நான் கண்டிப்பா அபிராமி அந்தாதியை உங்க கூட ஷேர் பண்றேன். சொல்லி பாருங்க. கட்டாயமா நான் சொன்ன மாதிரி சனி பாத சனியா போறாரு. இனிமே இவ்வளவு நாளா உங்களுக்கு செல்வம் போச்சு நீங்க வருத்தப்பட்டாலும் வரும் காலம் செல்வம் வரும் காலம் ஆக இருக்கட்டும் என்று அபிராமியை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.